உணவு அப்படின்னு சொன்னாலே தமிழனோட உணவு கலாச்சாரம் தான் கண்ணு முன்னாடி வரும். அதுலேயும் அந்த உணவை உபசரிக்கிறதும் உணவை பரிமாறுறதுலையும் பெரிய வித்தியாசம் காட்டுவாங்க. அது என்னன்னா, வகை வகையான சாப்பாட்டை வாழை இலையில் சுட சுட பரிமாறி உபசரிக்கிறது தான். இப்படி வாழை இலையில் பரிமாறுறதுல சில காரணமும் சில குணநலமும் இருக்குது. அது எந்த மாதிரியான காரணங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழர்களோட கலாச்சாரத்தில் முக்கியமான பங்கு வகிக்கிறது வாழை இலை தான். வாழை இலைனாலே அதில் போடுற சாப்பாடு தான். இப்படி சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த வாழை இலைக்கு நிறைய தன்மை இருக்குது. அது என்னன்னா, சூடான சாப்பாட்டை வாழை இலையில் பரிமாறும்போது அந்த சூடு வாழை இலையோடு சேர்ந்து ஒரு வாசனையை வெளியிடும். இந்த வாசனை பசியை தூண்டும். வாழை இலையில் தினமும் சாப்பாடு சாப்பிட்றது தோலை பளபளப்பாக வச்சுருக்கும். உடம்பு மந்தமாக இருக்கிறது, பலமில்லாமல் இருக்கிறது, மூச்சு விடுறதுல சிரமம், இது எல்லா பிரச்சனைக்கும் வாழை இலையில் சாப்பிட்றது நல்ல தீர்வு தரும். வாழை இலையில் சாப்பிட்றதுனால இளநரை வராது. ரொம்ப நாளுக்கு முடி நல்லா கருப்பாக இருக்கும். முதல்ல வாழையில் ஒரு நல்ல நச்சு முறிக்கக்கூடியது. இருட்டில் ஏதாவது உணவை சமைச்சா அதில் ஏதாவது நச்சு மாதிரியான பொருள் கலந்துருந்தா அதை வாழை இலை எடுத்துரும். இதனால் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சாப்பிடலாம். வாழை இலையில் இருக்கிற பச்சை நிற குளோரோஃபில் சாப்பிட்ட சாப்பாடை நல்லா செரிமானமாக்கும். வாழை இலையில் சாப்பிட்றது வயிற்றில் ஏதாவது புண்ணு இருந்தால் அதை சரி பண்ணும். வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க எல்லாருக்கும் வாழை இலையில் சாப்பாடு கட்டி கொடுக்கலாம். ஏன்னா இது சாப்பாட்டை கெட்டு போகாமலும் நல்ல வாசனையாகவும் வச்சுருக்கும். கல்யாண வீடுகள்லையும் வாழையில போட்டு சாப்பாடு போடுறது பாரம்பரியம் மட்டும் இல்லாமல் சாப்பிட்றவங்களுக்கு உடம்புல எந்தவித பிரச்சனையும் கொடுக்காம மனசு நிறைவாக சாப்பிட்ணுன்னு யூஸ் பண்ணுவாங்க. வாழையில உணவுக்கு மட்டும் இல்லாமல் வேறு சில மருத்துவத்துக்கும் யூஸ் ஆகுது. அது எந்த மாதிரி யூஸ் ஆகுதுன்னா, தீக்காயம் பட்டவங்களை வாழையில மேலே தான் படுக்க வைப்பாங்க. அப்போ தான் காயத்தோட சூடு தணிஞ்சு குளிர்ச்சியை கொடுக்கும். பிறந்த குழந்தையோட உடம்புல நல்லெண்ணெயை பூசி வாழை இலையில கிடத்தி சூரிய ஒளி படுற மாதிரி வச்சா சூரியனில் இருக்கிற விட்டமின் டியும் வாழை இலையோட குளிர்ச்சியும் குழந்தைக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்கும். காயம், தோலில் ஏதாவது புண் இது மாதிரி ஏதாவது இருந்தால் புண்ணில் தேங்காய் தடவி வாழை இலையால் கட்டுனா காயம் குணமாகும். சின்னம்மை படுக்கை புண்ணுக்கு வாழை இலையில் தேனை தடவி தினமும் சில மணி நேரம் படுக்க வச்சா இந்த பிரச்சனை சீக்கிரமாக சரியாகிடும். சோரியாசிஸ், தோல் அலர்ஜி பாதிக்கப்பட்ட இடத்துல வாழை இலையை கட்டுறது அதை சீக்கிரமாக குணமாக்கும். இவ்வளவு பயன் இருக்கிற வாழை இலையை யூஸ் பண்ணாமல் பிளாஸ்டிக் தட்டு, பேப்பர் தட்டு இவைகளை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு இனிமேலாவது வாழை இலையில் சாப்பிடுங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கேர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.